மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க என்கிட்டயும் சொல்லுங்க. நம்ம 3 பேருமே வில்லங்க தான். திடீர்னு என்ன மட்டும் தனியா கைட்டு விட்டா என்ன அர்த்தம்? நீ அப்பப்ப ஜோக்கர் ஆயிடுற மாமா. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதே கிடையாது. நீ சும்மா இருந்தா மட்டுமே போதும். இங்க பேர் மாப்பிள்ள, இக்கட்டான நிலைமையில இருக்கிறப்போ இந்த ஜோக்கர் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோ. திரும்பவும் பிளாஸ் எப்பியா? கிளாஸ் பி. ஐயோ அக்கா, அவனுங்க என்ன வேணாலும் ஆட்டம் போடட்டும். என் ஆட்டத்தை இனிமேல் தான் அவனுங்க பார்க்கவே போறானுங்க. மாப்பிள்ள, நானும் நல்லா விளையாடுவேன், என்னையும் சேர்த்துக்குங்க. என்னக்கா இது மாமா? அதுதான் சொல்றேன். இதனாலதான் நீ அப்பப்போ ஜோக்கராவே ஆயிடுற. அக்கா நீ போயிட்டு ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வாக்கா. போக்கா, நீ சரக்கு ஊத்துவா போடு. இந்த ஊத்திக்கோ. ஐயோ, இவன் வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. சொல்லு மச்சான். இந்த மாமா மச்சான் உறவெல்லாம் வேணாம். பணம் எப்போ வரும்? சொன்ன தேதியே முடிஞ்சு போச்சுடா. பணம் வரலன்னா இன்னைக்கு பசங்களோட வருவேன். சமாளமா இருக்கான். டேய் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்றா. டேய் கண்டிப்பா குடுத்துறேன்டா. துபாரா, வீடு வாசல் எல்லாமே இங்க தான்டா இருக்கு. சொத்தம் இருக்குதுடா. உனக்கு கொடுக்காம ஓடி அப்போ போறேன். இல்லடா, உன்னை நம்ப முடியாதுடா. நீ ஓடினாலும் ஓடி போயிடுவேன். நான் உங்க வீட்டுக்கு ஆளோட வந்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. டேய் அதுக்கெல்லாம் இல்லடா. டேய் டேய் ஹலோ. நான் வரேன். ஓ சரவணா, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு தான் பணம் கேட்டு வீட்டுக்கு ஆளோட வர போறேன்னு சொல்றாம்மா. அதை கேட்டாதான் கொஞ்சம் படப்படன்னு இருக்குமா. கொஞ்சம் இரு, வரேன். இந்தா. என்னம்மா இது? கொலுசுடா. மா, இது கொலுசுன்னு எனக்கும் தெரியுமா. மண்டையில மசாலா இருக்கா உனக்கு? நான் 4 லட்ச ரூபா கடனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ இது வெறும் 1000 ரூபா தான். போமா நீ. அட முட்டா பயலே, எப்ப பார்த்தாலும் புத்தி அடகு கடைக்குதான் போகுமா? இதை எடுத்துட்டு போய் நான் சொல்ற மாதிரி அண்ணத்துக்கிட்ட கொடுத்துடு. உங்க அப்பனோட லாக்கர் சாவி அந்த அண்ணன் தான். இந்த கொலுசு அவ காலுக்கு போனா அடுத்த நிமிஷம் பணம் உன் கைக்கு வரும்டா. தெய்வமே, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியே. ஆஹா மா, உன்னை பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்குமா. எப்படிமா உனக்கு மட்டும் மூளை இப்படி வேலை செய்யுது? அது சரி, இதை எடுத்துட்டு போயிட்டு இதை எடுத்துட்டு போய் நான் எப்படிமா கொடுக்க முடியும்? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவளை பார்த்து இதெல்லாம் வரமாட்டேங்குதுமா, நடிக்கவே வரமாட்டேங்குதுமா அவ முன்னாடி. டேய், நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதாண்டா ஆகணும். போ. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னு ஒரு கொக்கிய போடு. அவ சந்தோஷப்படணும், அதானே அவருக்கு வேணும். உடனே அவ போனை போடுவா. மனுஷன் வீட்டுல தான் இருக்காரு. கடங்கார வர்றதுக்கும் அவ போன் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். இந்தா. இப்பவே போறேன், நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். இங்க பாரு, வாத்திக்கு போன் வருதா மட்டும் பாத்துட்டே இரு, சரியா? பாத்து பத்திரமா போ. டேய் சரவணா, போனுடா. ஓ மறந்துடுறேன். ஆமாமா, இந்த கொலுசு ஏது? நம்ம சுடரோட கொலுசுடா. அப்ப சுடருக்கு? டேய், சின்ன மீனை தூண்டில போட்டு இப்பதான் வீச போறோம். சுறாவே சிக்க போகுதுடா. அப்புறம் தங்கச்சிக்கு தங்கத்திலே கொலுசு போடலாம்டா. போடா போடா.
உன்னை அப்படியே ஃபாலோ பண்றேன் நானு. ஆ, எங்கேயோ போறேன் நானு, எங்கேயோ போறேன். எதிர்காலம் தெரியுது எனக்கு. ம். கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே நீ பாடா இருந்தால். ஐயோ அடுத்த வரி வந்துச்சே, ஏதாவது ஒண்ணு பாடுவான். கொலுசே கொலுசே என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கே. மாப்பிள்ள ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல. என்ன கல்யாண கனவா? கொலுச பத்திலாம் பாடுறீங்க. அது என்ன எனக்கு வந்து என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே. ஒண்ணு இல்லையா? எங்க கை காட்டு. ஒண்ணு இல்லப்பா, அதோ பாரு. காட்டுங்கிற. என்ன பிரதர் கொலுசுலாம் என்ன அண்ணத்துக்கா? ஆமா. ஓ லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சா உனக்கு? ஆண்டவா, இதை எடுத்துட்டு போய் நான் அண்ணதிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா என்னை கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா நான் நடிக்கிற லட்சணம் அப்படி. அதனால இவன் அண்ணத்துக்கிட்ட கொடுத்தா நாம தப்பிச்சிடலாம். மிஸ்டர் மாப்பிள்ள என்ன கனவா? சரி எப்படி கொடுக்க போறீங்க சார்? அதாண்டா கார்த்தி, அதை பத்தி தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அண்ணத்திட்ட கொடுக்கறதுக்கு பயமா இருக்குடா. எனக்கு பதிலா நீ எடுத்து போய் கொடுறா என் தம்பியில. அட போங்க பிரதர், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இன்டர்மீடியட் வைக்க கூடாது. மனசை டச் பண்ற மாதிரி பொருளா இருந்தா நான் போய் கொடுத்துட்டு வரேன். உடம்ப டச் பண்ற மாதிரி பொருளா இருந்தா அதை நீங்க தான் போய் கொடுக்கணும். சோ நீயே போய் கொடுத்துட்டு வா. அப்பதான் இந்த கொலுசுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீ சொல்றது புரியுதுடா. ஆனா இதை நான் எடுத்துட்டு போய் எப்படி அவகிட்ட கொடுத்து அங்க நின்னு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குறா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீயும் வாடா கூட ப்ளீஸ்டா. என்கிட்ட ஐடியா கேட்டியே, என்ன பண்றது இப்போ? நான் இப்ப அண்ணத்துக்கு கால் பண்றேன். அவ கால் அட்டன் பண்ண உடனே புலிமுட்டை எங்க அண்ணன் உன்னை பாக்கணும்னு சொல்றான், இன்னார் இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து நீ என்ன செய்யற? டக்குனு இப்படி முட்டி போட்டு அண்ணா பின்னாடி தள்ளு. அண்ணம்மா? ஆமா, இது அண்ணனோட கால். ஆனா இப்போ இது அண்ணத்தோட கால்.